கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். பாஸ்டர் 2 மாதமும் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது ஒரு வசனம் அடிக்கடி அவர் சொல்லிக் கொண்டு இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்கு பலன் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னா இந்த உலகத்துல நிறைய காரியங்களை சந்திக்கிறோம், பலன் இல்லை. நமக்கு அதை சந்திக்க பலன் இல்லை, அதை நிறைவேற்ற பலன் இல்லை, எதிர்க்க பலன் இல்லை. ஆனா இப்ப பாடுறது கூட நீ காலையில் பலன், ஆனாலும் கூட ஆண்டவர் பலனை கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பேன் என்று மீண்டும் மீண்டுமாக வாக்கு கொடுத்துகிறார். செய்வோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுது கூட சற்று நேரம் இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இயேசுவின் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கடந்த 7 மாதங்கள் நம்மை அற்புதமாக, ஆச்சரியமாக, அதிசயமாக பாதுகாத்து இந்த 8வது புதிய மாதத்தை காண செய்து இந்த நாளிலே, இந்த முதல் பரிசுத்தமான மகிமையின் நாளிலே, இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளிலே ஆலயத்தை கூடி ஆராதிக்கிறபடியான ஒரு சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கரைகளுக்கு ஒரு அதை சொல்லமா? ஹல்லேலூயா. எவ்வளவு பேருக்கு கிடைக்காத இந்த சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தந்திருக்கிறார். 7 மாதங்கள் கடந்து போனோம். ஆண்டவர் எப்படி நடத்தினார் என்பது நமக்கு பெரிய ஆச்சரியமான ஒரு வழியாக இருக்கிறது. நாம் நினைப்பது உடனே நடந்திருக்கலாம், உடனே நினைப்பது நடக்காமல் இருந்திருக்கலாம், இன்பங்கள் அநேக இருந்திருக்கலாம், துன்பங்கள் நிறைய இருந்திருக்கலாம், பலவீனங்கள் வந்திருக்கலாம். ஆனாலும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை பாதுகாத்து தமது அடைக்கலத்தை நமக்கு தந்து அவர் கேடகமாக இருந்து நம்மை பாதுகாத்து வந்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் ஒருவருக்கே மகிமையும் கனமும் உண்டாவதாக என்று சொல்லி ஒரு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு இந்த செய்திக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். இது முதலாவது
இருக்கிறபடியா வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி விட்டு மீண்டுமாக என்னுடைய செய்திக்குள்ளே கடந்து போக ஆசைப்படுகின்றேன். ஒருவேளை 1ஆம் தேதி கடந்த வெள்ளிக்கிழமை நீங்கள் வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருந்தால் உங்களுக்கு ஒருவேளை தெரிந்திருக்கும். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம் யாராவது ஒரு வாசிக்க சத்தமாக, ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களை போல் ஆக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். ஆபமும் 3:19. இந்த வசனத்தை நம்முடைய தலைமை போதுகிறவர்கள் 1ஆம் தேதி நமக்கு வாக்குத்தத்தமாக கொடுத்தார்கள். பாசமா பாடும்போது அழகா சொன்னாங்க, பலன் இல்ல. நிறைய பேருக்கு நீங்க அப்படிதான் இருக்கிறோம். நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பலன் நமக்கு இல்லாமல் இருக்கிற நிலைதான் இருக்கின்றது. ஆனால் கர்த்தர் நமக்கு பலனாயிருக்க 3 விதமான ஆசீர்வாதங்கள் இந்த வாக்குத்தத்தத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தர் என் பலனாய் இருப்பார். இருக்கிறார் இல்ல, என்ன பண்ண போறார்? பலனாய் இருப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை பலன் இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு பலனாய் இருப்பேன். இல்ல, ஆண்டவர் நமக்கு பலனாய் இருந்தார் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. ஆண்டவர் நமக்கு பலனாய் இருப்பார். 2வது ஆசீர்வாதம், நம்முடைய கால்களை எப்படி மாற்றுவாரா? மான் கால்களை போல மாற்றுவார். மான் கால்களை போல. ஏன் மான் கால்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? அது ஒரு பக்கம் நடக்கட்டும். ஆமா, மான் கால்களை போல மாற்றுவார். யோசிச்சு பாருங்க, மான் அடிக்கடி துஷ்ட மிருகத்துக்கு இரையாகும்படியான சூழ்நிலை நிறைய உருவாகும். அப்போ அவைகளிலிருந்து தப்பிக்கும்படியாக அது என்ன பண்ணும்? வேகமா ஓடும். ஒருவேளை அதை விட வேகமா ஓடக்கூடிய மிருகங்கள் உண்டு. சிறுத்தை நீங்க பாத்தீங்கன்னா அதை விட வேகமா ஓடும். ஆனா வேதம் என்ன சொல்கிறது? மான் கால்கள், சிறுத்தை கால்கள் சொல்லல. ஏன்னா சிறுத்தை தப்பிப்பதற்காக ஓடுவது அல்ல. எது தப்பிப்புக்காக ஓடும்? மான் மாத்திரம் தான் தப்பிக்க ஓடும். அதனால அந்த மான் கால்களை ஆண்டவர் பயங்கரமான ஒரு போராட்டத்தின் மத்தியில தப்பிப்பதற்காக, இந்த உலகத்தின் காரியங்களை தப்பிப்பதற்காக பலன் கொடுத்து, அந்த பலன் எப்படியா இருக்குமா? மான்கால்களுக்கு ஒத்த பலனை கொடுப்பார். அப்போ நீங்க உங்களுக்கு எதிராளிகள் வரும்போது ஆண்டவர் சாதாரண காலம் கூட எப்படி மாற்றிடுவார்? மான்கால்களால். நடக்க முடியல நீ, அப்படிதான் நிலை இருக்கிறது. ஆனா ஆண்டவர் உச்சபட்சமான ஆசீர்வாதம் சொல்றாரு. நீ எப்படி இருக்கும் உங்க காலு? நீங்க கால் நடக்க முடியலன்னா கவலைப்படாதீங்க. ஆண்டவர் சொல்கிறார் ஆகஸ்ட் மாதத்துல, உனக்கு பலன் கொடுத்து உன் கால்களை நான் என்ன பண்ணுவேன்? மான் கால்களை. சரி, மான் கால்களை தப்பிச்சிட்டீங்க. அதற்கு என்ன எங்க நடக்கும்? ஒரு பள்ளத்துல போய் உங்களை விட போறது ஆண்டவர். என்ன பண்ண போறார்? உயரமான ஸ்தலத்திலே உங்களை நடக்க பண்ண போறார். ஆமாங்க. ஹல்லேலூயா. உடனே கரெக்ட் வந்து அல்ல சொல்லிருக்காமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை உயர்ந்த ஸ்தலங்களிலே உயர்விலே நடத்த போகிறார். 7 மாதங்கள் எப்படி போச்சோ தெரியாது. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உங்களுக்கும் ஆண்டவருக்கு தெரியும். ஏன்னா எல்லா காரியத்தையும் நீங்க ஒருவரோடு பகிர்ந்து கொள்வது கிடையாது. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு பலனாய் இருப்பேன். நான் உன் கால்களை மான் கால்களை போல மாற்றுவேன். உன்னை நான் உயர்விலே நடத்துவேன். உயர்ந்த ஸ்தலத்தில் உன்னை நிறுத்துவேன். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்க. சரி, இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனா நீங்க அதுக்கு முந்தின வசனத்தை நீங்க வாசிங்க. 18 வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தருக்குள் நீங்க மகிழ்ச்சியா இல்லைன்னா பலன் இருக்காது, மான் கால்கள் கிடைக்காது, உயரமான ஸ்தலத்துல நடக்காது. அப்ப எப்படி நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியும்? இந்த பாஸ்டர் சொல்லிட்டீங்க, எங்க பாஸ்டர் மகிழ்ச்சியா இருக்குது. தடுக்கி விழுந்தா அடுத்த சோதனை, தடுக்கி விழுந்து அதெல்லாம் தாண்டி இருப்போம். பார்த்தா அடுத்த ஒரு சோதனை. அப்புறம் நான் என் வாழ்க்கை எப்படி சந்தோஷமா இருக்குது, எப்படி நான் நிம்மதியா இருக்குது, எப்படி நான் மகிழ்ச்சியா இருக்கிறது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதை தேவன். ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா இருந்தா மகிழ்ச்சியா இருப்பீர்கள். மகிழ்ச்சியா இருந்தாத நீங்க துக்கத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் பலனை தரமாட்டார். நீங்க மான்கால்களை தரமாட்டார். உயரமான நீங்கள் மகிழ்ச்சியா அப்படி தொடர்ந்து வாசிங்க. மகிழ்ச்சியா இருப்பேன், என் ரட்சிப்பின் தேவனுக்கு களி கூறுவேன். ஆமா, நான் ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவருக்கு எப்பொழுது மகிழ்ச்சியோடு இருப்பேன். எப்ப மகிழ்ச்சி இருக்குது? எந்த இடத்துல மகிழ்ச்சி இருக்கு தெரியுமா? எங்க இருக்கும்? இப்ப நீங்க மகிழ்ச்சியா இருக்கீங்களா இல்லையா? ஆமென். ஹல்லேலூயா.
நீங்க வீட்டுல அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்க முடியாது. நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா ஆலயத்துல மாத்திரம் தான் என்ன உண்டு? மகிழ்ச்சியும் சந்தோஷமும். எவ்வளோ பிரச்சனை உண்டு. இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? இல்ல. ஏன்னா நம்ம யார் நம்பி வந்திருக்கிறோம்? கர்த்தரை நம்பி வந்திருக்கிறோம். இங்க யார் இருக்கிறா? கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். அப்போ ஆலயத்துல வரும்போதுதான் மகிழ்ச்சி. அப்போ இந்த ஆசீர்வாதங்கள், இந்த 3 விதமான ஆசீர்வாதங்கள், ஆபகம் 3:19 கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்கள் வேகலாம் பெற வேண்டும் என்றால் நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அந்த மகிழ்ச்சி கிடைக்கின்ற தேவனுடைய ஆலயத்தில் நம்ம வாசம் செய்யணும். அதில் கண்டினியூவாக வராது. ஆலயத்தில் வரும்போது நமக்கு மகிழ்ச்சி உண்டு. ஆலயத்தில் வரும்போது சில நன்மைகள் நமக்கு உண்டு. இந்த ஆலயம் தேவன் வாசம் பண்ணும். பெரியவங்க சொல்லுவாங்க, கடவுள் தூணிலும் இருப்பாரு, துரும்பிலும் இருப்பார். தூணில் இருந்த பிரயோஜனம் என்ன, துரும்பில் இருந்த பிரயோஜனம் என்ன? ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆனா ஆலயத்தில் அவர் இருக்கும்போது நமக்கு பிரயோஜனம் உண்டு. ஹல்லேலூயா. அவர் கடவுள் நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்க கண்ணுக்கு தெரியாம ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், உங்க பக்கத்துல இருக்கிறார், உங்க பின்னாடி இருக்கிறார், முன்னாடி இருக்கிறார், எல்லா இடத்திலும் ஆண்டவர் நிறைந்து இருக்கிறார். அதனால ஆலயத்துக்கு வரும். நாங்க ஏன் ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வாங்க, ஆலயத்துக்கு வட்டம் போடாதீங்க, எங்க வேணா போங்க, சண்டே வேணா ஆலயத்துக்கு வாங்க. ஏன்? என்னுடைய உங்களுக்கு ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களுக்கு பலனா இருப்பார். கர்த்தர் உங்களை மாற்றாளர்களை போல மாற்றுவார். கர்த்தர் உங்களை உயரமான ஸ்தலங்களை உயர்த்துவார். ஆலயத்துக்கு வருவதனால நமக்கு நிறைய நன்மைகள் உண்டு, நிறைய பலன் உண்டு, நிறைய கணம் உண்டு. நீங்க மறந்துடாதீங்க. ஆண்டு சொன்னா என்னை ஒரு பிதாவை கணம் பண்ணுகிறவன் என்னை கணம் பண்ணுகிறான். இப்போ இயேசுவை கணம் பண்ணுகிற போது நமக்கு என்ன கிடைக்குது? ஆசீர்வாதங்கள் கிடைக்குது. நீங்க இந்த ஆலயம் என்பது ஒரு கட்டிடமா நினைக்க கூடாது. இல்ல வீடு கட்டிடம் தான், நிறைய இடங்கள் கட்டிட போறோம், எல்லாம் போறோம். ஆனா ஆலய தேவன் எங்கும் இருக்கிறார். ஆனா ஆலயத்துல அவர் வாசம் பண்ணுகிறார். இது தேவனுடைய ஆலயம், தேவாலயம் சொல்லுவோம். மத்த எதுக்கும் அந்த பேர் கிடையாது. தேவ வீடு சொல்ல மாட்டோம். தேவாலயம் என்று சொல்ல காரணம் தேவன் எப்பொழுதும் வாசம் பண்ணுகிற இடம். அப்ப இந்த இடத்துக்கு வரும்போது ஆசீர்வாதங்கள் உண்டு. அதற்காக பிரச்சனையே வராது. ஆலயத்துக்கு வந்து இல்ல வரும், எல்லாம் வரும். நீங்க ஆலயத்துக்கு வர பிரச்சனை அதிகமாக கூட வரலாம். ஆலயத்துக்கு வராம இருக்கிறவர்கள் பிரச்சனையே கூட இல்லாம இருக்கலாம். ஏன்னா விசுவாசம் அப்படிதான் சோதிப்பான். ஒரு வாரம் வந்து 2 வாரம் வந்து நாம மொத்த லீவ் விடுமுறையே ஆலயத்துக்கு விடக்கூடாது. ஏன்னா ஆலயத்துல நன்மைகள் கொட்டி கிடைக்கும். அதெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால ஆண்டவர் நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா 84 சொல்லி வாசிக்கிறீங்க, 10ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த மாதிரி ஒரு வார்த்தை நம்மால சொல்ல முடியுமா? 1000 நாளை பார்க்கிறோம் உமது பிரகாரங்களை செல்லும் ஒரே நாள் நல்லது. பாத்தீங்களா? 1000 நாள் வச்சுங்க. 1000 நாள்ல எத்தனை மாசம் கணக்கு வருது யோசிச்சு பாருங்க. 3 வருஷத்துக்கிட்ட வருதுல்ல. ஒரு சும்மா குறைவா போடு. 3 வருஷத்துல அந்த நாள்ல எது பெஸ்ட் நாள் பார்த்தா எப்பதான் நம்ம ஆலயத்துக்கு வரமோ அதுதான் நமக்கு சிறந்த நாள். யார் சொன்னா? வேலை வெட்டி இல்லாத, எந்த இதுக்கும் லாய்க்கு இல்லாத ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தையா இது? தாவீது ராஜா. தாவீது மனிதன் ஒரு ராஜா. ஒரு ராஜா சொல்ற அவருக்கு 1008 வேலை உண்டு. அந்த 1008 வேலை உடைய நமக்கு வேலையே இல்லை. ஆனாலும் என்ன பண்ண மாட்டோம்? ஆலயத்துக்கு வர மாட்டோம். இல்ல அன்னைக்குதான் வேலையை வச்சுப்போம். என்னது? ஞாயிற்றுக்கிழமை நிறைய வேலையை எடுத்து வச்சுப்போம். அன்னைக்குதான் துணி துவைக்கிறது, அன்னைக்குதான் விதமா செய்யறது, அன்னைக்குதான் சொந்தக்காரங்களை வர வைக்கிறது. அன்னைக்கு ஒரு நாள் தான் லீவு பாஸ்டர் சொல்றோம். நீங்க லீவோ லீவ் இல்லையோ, சொந்தக்காரங்க வராங்களோ வரலையோ, துணி துவைக்கிறீங்களோ துவைக்கலையோ, குளிக்கிறீங்களோ குளிக்கலையோ, ஞாயிற்றுக்கிழமை எங்க வந்துடணும்? ஆலயத்துக்கு வந்துடும். அதற்கு ஒரு நாள் நீங்க அதை செஞ்சு பாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நிறைய ஆசீர்வாதங்கள் தடையா இருக்குது. ஆண்டவரை நாம் கனவீனம் பண்ணுகிறோம். கர்த்தரை கனவில் எவ்வளவு கோடி கணக்கில் உங்களுக்கு பணம் வந்தாலும் ஒரு ஊருக்கு போயிட்டா அங்க இருக்கிற ஆலயத்துக்கு போங்க. நான் அடிக்கடி சொல்றேன், நீங்க ஒரு டூர் போறீங்களா போங்க. ஆனா அங்க எந்த ஆலயமோ அங்க ஒரு ஆலயத்தை 1 மணி நேரம் ஆராதனை அட்டன் பண்ணுங்க. இந்த ஓய்வு நாள் ஆண்டவருடைய நாள். அதை நம்ம ஒரு நிலையிலும் அதை பண்ணக்கூடாது, திருடக்கூடாது. ஆண்டவருக்காக நாள் 24 மணி நேரம் உங்க ஆலயத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் சொல்லவே இல்லை. அது ஆராதனையில் வந்து கலந்து கொள்ளுங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிற ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை நீங்க கனவீனம் பண்ணீங்கன்னா ஆண்டவரை கனவீனம் பண்ணீங்கன்னா
உங்களுடைய கனம் கிடைக்கவே இல்லை. இது நான் சொல்லுத வேதம் சொல்றது. 122 சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்க. இப்படி இந்த ஒரு மகிழ்ச்சியோடு நாம் ஆலயத்துக்கு வருகிறோமா? 122:1 கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொல்லும்போது எப்படி இருந்தா பசங்களை எழுப்புவாங்க. சீக்கிரம் சீக்கிரம் எங்க போனோம்? சர்ச்சுக்கு போகணும். பசங்க அப்பதான் என்ன பண்ணணும்? நல்ல தூங்கும். ஆமா, மகிழ்ச்சியோடு வரணும். பாஸ்டர் சொல்றாரு, டிவிக்கு போன் பண்ணுவாரு, ஏன் வரலன்னு கேட்கிறாரு, அவருக்கு பதில் சொல்லணும், பொய் சொல்லணும், என்னென்னமோ யோசிச்சு வைக்கணும். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. சரி வந்துடும். எனக்காக இல்லைங்க, நீங்க ஆண்டவருக்காக வரணும். ஆண்டவர் பயந்து வரணும். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நீங்க ஆலயத்துக்கு வரணும். ஒரு வாரத்தை மிஸ் பண்ணக்கூடாது. அப்படி ஒரு பொருத்தனை பண்ணுங்க, ஒரு தீர்மானம் எடுங்க. அது ரொம்ப முக்கியம். நான் எங்களுக்காக இதை சொல்லக்கூடிய வார்த்தை. நான் 4 பேர் இருந்தாலும் இதே பிரசங்கத்தை நான் செய்து கொண்டு போயிட்டே இருப்பேன். நீங்க 1000 பேர் வந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், ஒருத்தர் வந்தாலும் ஒண்ணுதான். ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆலயத்தை நம்ம தாசீனப்படுத்த கூடாது. ஆலயத்துடைய ஆராதனை நம்ம ஒரு நாளும் அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கவே கூடாது. 7 நாள் தான் ஆலயத்துக்கு வர சொல்றோம். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வேலை செய்யறோம், எவ்வளவு காரியம் உலகத்தின் காரியங்கள் நம்ம ஈடுபடுகிறோம். அது உலக ஆசீர்வாதங்கள் கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் அதுல ஒரு நிறைவு இருக்காது. நிறைவு ஆண்டவருடைய அந்த நிறைவான ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் ஆலயத்துக்கு வரணும். அப்போ தாவீது ராஜா சொல்றாரு, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்ற போது நானே ரொம்ப கவலையோடு வந்தேன், துக்கத்தோடு இருந்தாலும் இவ்வளவு வேலை இருக்கு, இவ்வளவு ராஜாக்கள் எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, ஆனால் இந்த ஆலயத்துக்கு வரணும்னு சொல்றாங்க. அப்படி அல்ல, மகிழ்ச்சியோடு வருகிறேன். சங்கீதம் 27:4 வாசிங்க. சங்கீதம் 27:4. இதோ பிள்ளைகள் இல்லமா, சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றே நான் கேட்டேன், அதே நாடுவேன். என்னைக்கு மாத்திரம் ஒரு நாளா சொல்லிருக்காரு, நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே. நம்ம அப்படி சொல்லல, நானும் அப்படி சொல்லல. 2 மணி நேரம் ஆறாது, 3 மணி நேரம் ஆறாது, 1 மணி நேரம் ஆறாது, நம்மளால முடியும். ஆனா இங்க சொல்ற, நான் ஒரே ஒண்ணு ஆண்டவர்கிட்ட கேட்கிறேன், எப்பொழுதும் அந்த மகிமையான தேவன் வாசம் பண்ணுகிற அந்த ஆலயத்திலே நான் தங்கி இருப்பதையே. ராஜராஜன் வார்த்தைகள் எவ்வளவு ஒரு உள் இருதயத்திலிருந்து அவர் வெளிப்படுத்துகிறத பாருங்க. இந்த ஒரு எண்ணம் நமக்கு இருக்குதா? இந்த ஒரு வாஞ்சை நமக்கு இருக்குதா? அவருடைய மகிமை உங்களுக்கு வேணும்னா நீங்க ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வராம நீங்க என்ன ஆசீர்வாதங்கள் கிடைத்தாலும் அது நிறையானதாக இருக்காது. ஆனா ஆசீர்வாதங்கள் குறைவாக இருந்தாலும் கூட அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு ஆலயத்திலே நீங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது உங்களுக்கு நிறைவாகும். சரிங்க, செய்திக்குள்ள வருகிறேன். அப்ப ஆலயத்துக்கு வருவதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? நிறைய உண்டு, எல்லாத்தையும் இன்றைக்கு நான் சொல்ல முடியாது. 3 காரியங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆலயத்துக்கு வருவதனாலே நமக்கு கிடைக்கக்கூடிய பலன். ஏனென்றால் ஆலயம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். மகிழ்ச்சியான ஒரு இடம். நான் முதலே சொன்னேன், நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமக்கு பலன். அப்பொழுதுதான் ஒரு நாட்கால்களை போல மாற்றி ஒரு உயரமான ஸ்தலங்களில் நடக்க பண்ணுவார். சங்கீதம் 122 வாசித்தோம். 122:1 அது ஒரு மகிழ்ச்சியான, ஆனந்தமான, சந்தோஷமான ஒரு இடம். அதுதான் ஆலயத்துக்கு வரணும். வீட்டுல உட்கார்ந்தா அப்பதான் பிரச்சனை வரும். புருஷன் திட்டுவார், கொண்டாடிக்கிற பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை இருக்கும், பக்கத்து வீட்டு பிரச்சனை வரும், சாப்பாடு பிரச்சனை வரும், பழைய கவலை அப்பதான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா ஆலயத்துல வருவது எல்லாத்தையும் மறந்து தேவனுடைய சன்னிதானத்துல அவரையே நோக்கி பார்க்கிற போது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது? மகிழ்ச்சியா இருக்கு. கவலை இல்லாதவர்கள், கஷ்டம் இல்லாதவர்கள், துன்பம் இல்லாதவர்கள், பிரச்சனை இல்லாதவர்கள் இந்த உலகத்துல ஒருத்தரும் கிடையாது. ஆனா அதையெல்லாம் மறந்து ஆலயத்துல வரும்போது நமக்கு பெரிய மகிழ்ச்சி. இது ஒரு ஆனந்தமான இடமா இருக்கிறபடியா ஆலயத்துக்கு நாம் வருகின்றோம். இது ஆராதிக்கக்கூடிய ஒரு இடம். நீங்க வீட்டுல ஆராதிச்சாலும், ரூம்ல ஆராதிச்சாலும், எங்க போய் ஆராதிச்சாலும், மலையின் மேல் ஆராதித்தாலும் ஆலயம் தான் ஆராதிக்கக்கூடிய இடம். வாரத்துக்கு 6 நாள் ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்துட்டு ஒரு நாள்ல கொஞ்சம் மணி நேரம் தான் கேட்கிறார். அதை கூட நம்ம என்ன பண்ணிடுறோம்? அவர்கிட்ட திருடுகிறோம். அது ஒரு திருட்டு. ஆலயத்துக்கு வராமல் நாம் தேவனை கனவீனம் பண்ணுவது, ஆண்டவரிடத்திலிருந்து நாம் என்ன பண்ணுகிறோம்? ஒரு
இங்க சங்கீதம் 96 வாசிங்க. அடிக்கடி மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 96 வாசிங்க. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் வல்லமையும் மகத்துவமும் எங்க உள்ளது? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ள ஆலயத்தில் இருக்குது. என்ன இருக்குன்னா வல்லமையும் மகிமையும் வல்லமையும் கனமும் அவருடைய ஆலயத்தில் இருக்குது. ஏன்னா பெறணும்னா ஆலயத்துக்கு வரணும். சரி, ஆலயத்துக்கு வரும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? 3 பேருடைய வாழ்களை அப்படியாக பெற்ற ஒரு உதாரணத்துக்கு சொல்லி நம்மளோட கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக ஆலயத்திலே வரும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய நன்மை என்ன தெரியுமா? ஆண்டவர் நமக்கு வேற எங்கேயும் செவி கொடுக்க மாட்டாரா? எல்லாத்துல ஆண்டவர் நம்ம என்ன கேட்காலும் ஆண்டவர் செவி கொடுத்து கேட்பார். ஆனா ஆலயத்துல அவருடைய மகிமையும் அவருடைய வல்லமையும் அதிகமாக இருக்கிறது. அப்ப வல்லமை நிறைந்த இடமாக ஆலயத்தில் வந்து நீங்கள் உங்கள் வேண்டுதல்களை ஜபத்தை நீங்கள் மன்றாடும் போது ஆண்டவர் அதற்கு என்ன பண்ணுகிறார்? செவி கொடுத்தார். செவி கொடுத்தா போதுமா? செவி கொடுத்து அவர் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா. கண்டிப்பா பதில் கொடுப்பாருங்க. நான் அடிக்கடி ஒரு சிலர் நான் பார்க்கிறேன். இந்த ஆலயம் எப்பொழுதுமே நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 மணி வரைக்கும் இது வரைக்கும் திறந்து வைப்போம். ஏனென்றால் நிறைய இங்க இருக்கிற தெருவில் இருக்கிறவங்க நம்முடைய சபை மக்கள் திடீர்னு வருவாங்க. வந்து இந்த ஆற்றுக்கு முன்னாடி உட்கார்ந்து அவங்களுடைய கவலைகளை அதிகமாக 1 மணி நேரம், ஒரு நாள் ஒரு காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து ஒரு சிலர் ஜெபித்து இருக்கிறத நான் பார்த்திருக்கேன். ஏனென்றால் இந்த இடம் அப்படிப்பட்டது. ஏன்னா தேவன் தங்கி இருக்கிற இந்த ஆலயத்துல ஆராதனை செய்யும் மாத்திரம் ஆண்டவர் இல்லை, எப்பொழுதும் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். ஜீவன நாளெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருப்பதே நான் பலனாய் கருதுகிறேன், மகிழ்ச்சியாக கருதுகிறேன் என்று நான் சொல்றேன். அப்போ ஆல்டர்ல நீங்க வந்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உங்களுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பதில் கொடுப்பார். பதில் எஸ் ஆகோ எப்படி வேணா இருக்கலாம், அந்த பதில் கொடுப்பாங்க. நீங்க எந்த ஒரு காரியம் பண்ணாலும் உங்களுடைய கவலைகளை நீங்க ஆலயத்துல வந்து நீங்க தெரிவிச்சு பாருங்க. நீங்க நான் பேரை சொல்லக்கூடாது, ஆனா நம்முடைய தலைமை போது முக்கியமான ஒரு காரியத்துக்கு போகிறான்னு வச்சுங்களேன். இங்க வருவார், வந்து ஆண்டுல கொஞ்ச நேரம் ஜெபிச்சுட்டு தான் போவார். இங்க நின்று முட்டி கொட்டுட்டு போவார். அது பாசமா நான் அடிக்கடி பார்த்திருக்கேன். வந்து ஏதோ கவலை வந்துச்சுன்னா அழுகையோடு வந்து வருவாங்க. நம்முடைய சபை மக்கள் நிறைய பேர் அடிக்கடி வராங்க. வந்து ஆண்டு ஏன்னா அவங்களுக்கு பெரிய நம்பிக்கை. இந்த ஸ்தலத்துல நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் பதில் கொடுத்து எனக்கு என்ன பண்ணுவார்? காம செவி கொடுத்து பதில் கொடுப்பார். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அதற்கு ஒரு உதாரணம் அண்ணா. ஆலயத்தில் வந்து ஜெபித்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் அந்த சம்பவத்தை நம்ம திருப்பி வைத்துக் கொள்வோம். 1 சாமுவேல் அந்த பகுதியை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அதுல அண்ணாள் என்கிற அவளுக்கு என்ன பிரச்சனையா இருந்தது? குழந்தை இல்லாமல். குழந்தை இல்லாத பெரிய பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அதுவும் அந்த நாட்டில, இன்றைக்கு அது அப்படி கிடையாது, அந்த நாட்டில பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. ஆனா வேதம் சொல்கிறது ஆலயத்திலே வந்து ஜெபிப்பதனால கர்த்தர் அதற்கு செவி கொடுத்து பதில் கொடுக்கிறார். வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18 6 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 18:6. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். கர்த்தர் எங்க இருந்து நல்ல கவனிக்கணும். அந்த வார்த்தையை நல்லா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கர்த்தர் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை சொல்லுங்க. ஆமா, நீங்க எங்க கூப்பிட்டீங்கன்னு தெரியாது. ஆலயத்துல வந்து கூப்பிட்டதா அது சொல்லப்படல. எங்கேயோ கூப்பிட்டீங்க, வீட்லயோ இந்த ரோட்லயோ இல்ல ஆலயத்திலயோ. ஆனா கர்த்தர் பதில் என்ன வருகிறது? தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் ஆண்டவருடைய செவிக்கு போயிடுச்சுன்னா அதுக்கு ரிட்டர்ன் கண்டிப்பா அல்லேலூயா கண்டிப்பா உண்டுங்க. நீங்க மனுஷத்துல செவியில போட்டீங்கன்னா ஒரு செவியில வாங்கி என்ன பண்ணுவோம், இன்னொரு செவியில விட்டுருவோம், அவ்வளவுதான், அவனால முடிஞ்சது. ஆனா ஆண்டவர் அப்படி விட மாட்டார், உங்களுக்கு அதை ரிட்டர்ன் பண்ணுவார். அது எப்படியோ, ஆனா நீங்க கேட்டதுக்கு பதில் கண்டிப்பா. அது எங்க இருந்து கிடைக்குமா? ஆலயத்தில் நீங்கள் வருவதனால உங்களுக்கு உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய மன்றாட்டுகள், உங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்பட்டு அதுக்கு பதில் கொடுக்கப்படுகிறது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே நீங்க 18 3 வசனத்தை வாசிங்க. இல்ல இந்த பாடம் இல்ல 13
13:14 நினைக்கிறேன். சரி, அது விட்டுங்க. இங்க 115 சங்கீதம் 115 4 வசனத்தை வாசிங்க. 115:4. அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமா இருக்கிறது. அவைகளுக்கு வாய் இருக்குது, ஆனா என்ன பண்ணாது? அடுத்தது கண்ணு இருந்தும். அதுக்கு பேர் என்னங்க? கண்ணு. பார்க்கிறதுக்கு தான் பேர் கண்ணு, ஆனா கண்ணு இருந்தும் பாராது. அடுத்தது காதுகள் இருந்தும் கேளாது, மூக்கு இருந்தும் முகராது, தொடாது. போதுங்க. இதெல்லாம் எதை குறித்து சொல்லுகிறது? மற்ற தெய்வங்கள் கண்ணும் மண்ணும் அதற்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அவர் நம்முடைய வார்த்தைகளை என்ன பண்றார்? செவி கொடுத்து கண்டுவிட மாட்டார். நீங்க 10 வார்த்தை சொன்னீங்கன்னா உங்களை சார்ந்த மனுஷர்கள் உன்னதான் ஏற்றுக்கொள்வாங்க, 9 என்ன பண்ணுவாங்க? கண்டுவாங்க. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் கேட்பார். நீங்க என்ன ஜெபம் பண்ணாலும், அது உங்களுக்கு அதிகப்படியான காரியமாக இருந்தாலும், எல்லாம் சின்ன காரியமா இருந்தாலும், எல்லாத்தையும் நீங்க ஆண்டவர் சொல்லுங்க. ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை உங்களுக்கு கண்டிப்பா பதிலாக தருவார். அன்னாள் ஒரு உதாரணத்தை வச்சுங்க. அன்னாள் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். எங்க பண்ணினார்? ஆலயத்திலே அன்னாள் ஜெபம் பண்ணுகின்றார். ஒரே வீட்டில் பண்ணிருப்பா, நிறைய முறை ஆலயத்தில் வந்து பண்ணிருப்பா. அது முதல் முறையா நடக்கிற காரியம் அல்ல. ஏன்னா அவளுக்கு பிரச்சனை உங்களுக்கு தெரியும். அவளுக்கு குழந்தை இல்லாத இருக்குது. அது நிமித்தமாக பயங்கரமான கஷ்டம், பயங்கரமான கஷ்டம், தாங்க முடியாத கஷ்டம். சில நேரத்தில் அப்படிதான் பிரச்சனை சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும். சின்ன பிரச்சனையே தள்ளிட்டு போயிடுவோம். ஆனா பெரிய பிரச்சனை வரும்போது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆமா, அது நமக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கும். அப்போ இப்படிப்பட்டான சூழ்நிலைகள் எல்லாருக்குமே உண்டு, எல்லாருக்குமே தேவைகள் உண்டு, எல்லாருக்குமே வேண்டுதல் உண்டு, எல்லாருக்குமே ஜெபம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உண்டு. நீங்க ஆலயத்துல இருந்து நீங்கள் கூடி மகிழ்ச்சியா இருந்து இப்பொழுது தேவனை நீங்க கனம் பண்ணும் போது ஆண்டவரிடத்துல வைக்கின்ற எல்லா ஜெபங்களுக்கும் ஆண்டவர் கண்டிப்பா பதில் கொடுப்பார். அண்ணனுக்கு அவர் பதில் கொடுத்தார். மனம் கசந்தது ஒரு நிலையில என்ன நினைக்கிறாரு? இப்ப குடிச்சுட்டு வந்துட்டா போல இருக்குது, என்ன பிதற்றி கொண்டே. சில நேரம் சில பேர் ஜெயிக்கும் போது அப்படிதான் நமக்கு தெரியும், வைத்தியம் போல. ஏன்னா அவ்வளவு பாரம், அவள் மனம் கசந்து மிகவும் அழுது. எவ்வளவு அவளுக்கு நெருக்கம் யோசிச்சு பாருங்க. ஆனா கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். சத்தமா சொல்லு, கர்த்தர் அன்னாளுடைய ஜெபத்தை ஆலயத்தில் என்று கேட்டார். ஹல்லேலூயா. அவன் அதுதான் அந்த ஆலயம் போகிறது அவர் நிறுத்தவே இல்லை. அது முதல் முறை நடந்த சம்பவம் இல்ல. எத்தனையோ ஜெபிச்சுட்டா கேட்கல, கிடைக்கல, பதில் கிடைக்கல. ஆனா இருக்கல வந்த உடனே ஆலயத்தில் பாஸ்டர் சொல்லிட்டாரு, ஆலயத்தில் வந்து ஜெபிச்சா நமக்கு உடனே பதில் கிடைக்கும் அப்படி நான் சொல்றேன். கண்டிப்பா பதில் கிடைக்கும். ஆனாங்கள் காலத்துக்காக ஆனா கண்டிப்பா செய்வாங்க. ஏன்னா அவருடைய வேலை ஒண்ணு உண்டுங்க, காட்ஸ் டைம் சொல்லுவாங்க. இல்ல கடவுளுடைய நேரம் வந்தாதான் அவருடைய காரியங்கள். ஆனா எந்த காரியம் வந்தாலும் ஆண்டவருடைய ஆலயத்துல வந்து நீங்க சொல்லிப்பாரு. ஒரு 10 நிமிஷம் அவரிடத்துல அழுதுப்பாரு. பிள்ளைக்காக, புருஷனுக்காக, மனைவிக்காக, தேவைகளுக்காக, குடும்பங்களுக்காக, வியாதிகளுக்காக ஜெபிச்சு பாருங்க. ஒரு புது பலனை ஆண்டவர் தருவார். மான்காணலை போல மாற்றுவார். உயரமான இடங்களில் இவர் நடக்க பண்ணுவார். கர்த்தருடைய ஆலயத்திலே நம்முடைய பெரிய ஆசீர்வாதம் கர்த்தரின் வார்த்தைக்கு, என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். வேதம் சொல்கிறது, நீங்க வாசிங்க. அண்ணாவை பற்றி சொல்லும்போது 17 வசனத்தை வாசிங்க. இல்ல 18 வாசிங்க. அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைவது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ, யாரு அந்த ஸ்திரீனா யாரு? அன்னாள் புறப்பட்டு போய் ஆண்டவர் ஏதோ
ஒரு வெளிப்பாடை யாருக்கு? அண்ணாளுக்கு வெளிப்படுத்தி விட்டார். இதுக்கு முன்னாடி துக்கத்தோடு ஒவ்வொரு முறை வருவா, ஜெபம் பண்ணுவா, போயிடுவா. ஆனா வேதம் இந்த முறை என்ன சொல்கிறது? பதில் கிடைக்கல, ஆனா கிடைத்து விட்டது ஒரு நம்பிக்கை. அது என்னன்னு தெரியாது. சில நேரத்துல நம்முடைய ஒரு நமக்குள்ள ஒரு ஆண்டவருடைய அந்த கிரியை நமக்கு தெரியும். அது அவங்களுக்கு நடந்தாதான் தெரியும். நீங்க என்னமோ எனக்கு இன்னைக்கு இது நடந்தது போல தெரியுது அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். கர்த்தர் உங்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அண்ணாளுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. வேதம் சொல்கிறது ஒரு விடை கிடைச்சிட்டு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. அதற்கு பிறகு அவள் குடும்பமாய் அதுக்கு முன்னாடி ஒண்ணு செய்யறா. என்ன பண்றான்? சாப்பிடுறா. வரதா இல்லையா? கவலையா இருந்தா என்ன பண்ண முடியாது? சாப்பாடு கூட இறங்க மாட்டேன். சில நேரம் சொல்லுவோம், சாப்பாடு முன்னாடி வச்சு தொண்டைக்குள்ள இறங்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு துக்கம் என்ன அடைக்கும்? தொண்டையை அடைக்கும். தொண்டையை அடைச்சிங்கன்னா உள்ள சோறு போகாது. ஆனா இவள் போஜனம் பண்ணிட்டு அதற்கு பிறகு சந்தோஷமா போறா, துக்கமுகமாய் இருக்கவில்லை. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா? அவர் யாரை கொடுத்தாரு? சாமுவேல் என்ற முதல் தீர்க்கதரிசியானவர் கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் நடக்கிற ஒரு தீர்க்கதரிசி, ராஜாக்களை ஏற்படுத்தின தீர்க்கதரிசி. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் வச்சு பாருங்க. தன்னுடைய கவலையெல்லாம் போக்கும்படியாக ஆலயத்தில் வந்தபோது கர்த்தருடைய நன்மை அவனுக்கு கிடைத்தது. அதற்கு பிறகு அவன் துக்கமாய் கர்த்தர் சாமுவேல் என்ற ஒரு பிள்ளையான அதை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறான். கர்த்தருக்குள்ள வேதத்தில் வை, கனிவோடு ஜெபிக்கிறார். குடும்ப தாய்மார்கள் தகப்பனோடு அதிகமாக இந்த மாதிரி ஒரு காரியங்கள் வராது. வேதத்துல பாத்தீங்கன்னா பெண்கள் தான் அதிகமாக ஜெபிக்கிறத நான் பார்க்கிறோம். அழுது ஜெபிக்கிற ஒரு குணம். தாய்மார்கள் நீங்க ஜெபிக்கணும். உங்க பிள்ளைக்காக, உங்க புருஷனுக்காக நீ ஜெபிங்க. ஆலயத்துல போய் ஜெபிங்க, தனியா போய் ஜெபிங்க. அதுக்காக வீட்டுல ஜெபிக்க வேணாம் சொல்ல, கண்டிப்பா ஜெபிங்க. ஆலயம் டைம் நீங்க வேஸ்ட் பண்ணாது. ஆலயம் டைம் ஆலயத்துக்கு தான். அந்த நேரம் வீட்டுல உட்காரக்கூடாது, டிவியில ஆராய்ச்சி கொண்டு இருக்கக்கூடாது. இங்க ஆலயத்துல வரணும். ஆலயத்தில் தேவனுடைய நன்மை முதல் நன்மை கர்த்தர் உங்களுக்கு செய்யும். அது பெரிய ஆசீர்வாதங்க. ஆமா, ஏன்னா அதுக்கு கல்ல மாதிரி கல்லையும் மண்ணையும் வணங்கி கொண்டிருக்கிற தெய்வத்தை போல இல்லை நம்முடைய ஆண்டவர். அவருக்கு கண்டிப்பா நம்ம நினைவு கூட அவருக்கு அறிந்திருக்கிறார். அது உங்களுடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பார். தேவனுடைய ஆலயம் அப்படிப்பட்ட நன்மை. இரண்டாவது, கர்த்தர் நம்மை செம்மையாக்குவார். செவி கொடுப்பது மாத்திரமல்ல, நம்மை செம்மையாக்குவார் என்றால் உங்களை நல்வழியில வருவதற்கு ஆலயம் மிகுந்த ஒரு பெரிய நன்மை. ஆலயத்தில் என்ன விதைக்கப்படுகிறது? வசனங்கள் விதைக்கப்படுகிறது. ஆலயத்துல முக்கியமான பகுதி என்னது? தேவனுடைய வார்த்தை. பாடல் அவசியம், துதி அவசியம், சாட்சி அவசியம், ஜெபம் அவசியம், எல்லாமே அவசியம் தான். ஆனா முக்கியமான ஒரு பகுதி என்னது? தேவனுடைய வார்த்தை. ஏனென்றால் உங்களை நல்வழிப்படுத்தக்கூடிய தேவனுடைய வார்த்தை எங்க கிடைக்குது? வீட்டுல கிடைக்காது. டிவில அப்படி போட்டீங்கன்னா டிவில உட்கார்ந்து நீங்க அதை முழுவதுமா கவனிக்க முடியாது. இங்க சிக்கன் பண்ணிட்டு இருப்பீங்க, அந்த வசனத்தை கேட்டுட்டு இருப்பீங்க. சிக்கன் உங்களுக்கு பெருசா தெரியுமா, வசனம் பெருசா தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அப்படிதான் இந்த கொரோனா காலங்கள்ல எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். ஆலயம் இல்ல, நாங்க ஆராதனை போடுவோம் சொல்லுவேன், எல்லாம் வந்து உட்கார்ந்துருங்க. ஆராதனைக்கு வரைக்கும் எப்படி வருவீங்க? நல்ல அழகா கருத்திச்சு குளிச்சு எல்லாத்தையும் குளிச்சு அழகா வருவோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை கொரோனா டைம்ல ஒவ்வொரு வீட்டுல போய் பார்த்தா உங்க நிலைமை தெரியும். எப்படி இருப்பீங்க? இதே மாதிரி அதே ஒரு காரியத்தில் உட்கார முடியுமா? என்னதான் நீங்க அந்த ஆராதனை நடத்தி இருந்தாலும் எங்களுக்கும் அது பெருசா இருக்காது, உங்களுக்கும் அது ஆலயத்துல வந்து ஆராதிக்கிற மாதிரி ஒரு சுகம், ஒரு மகிழ்ச்சி நிறைய தெரியும் கிடைக்கவே கிடைக்காது. ஆனா வார்த்தைகளை கவனிக்க மாட்டோம். அதான் சொல்றேன். அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய சபை மக்கள் வார்த்தைகளை ரொம்ப கவனிப்பாங்க. பேச்சு அதான் சொல்றேன், பேச்சு இடையில பேசக்கூடாது. பிள்ளைங்க கத்துறாங்க கொஞ்சம் அப்படியே கொண்டு போயிட்டு வெளியே கொண்டு போயிட்டு சத்தம் இல்லாம கொண்டு வரணும். இந்த வார்த்தைகள் நம்ம தொடும், அதை தொடக்கூடாதபடிக்கு பிசாசானவன் ஏதோ விதத்துல தடை செய்து கொண்டிருப்பான். ஏன்னா வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தும், நல்வழிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். இங்க வார்த்தை விதைக்கப்படுகிறது. ஒரு ஓமை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஆண்டவர் சீஷர்களுக்கு ஓமை சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் கொஞ்சம் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அதுல ஓமை சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம்
ஒன்றாவது வசனத்தை வாசிங்க. இயேசு அன்றைய தினமே ம். வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். ம். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் ம். அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். இப்போ அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. ஒரு உவமையை ஆண்டவர் சொல்கிறார். விதைக்கிறவன் உன்னுடைய உவமை. ஒருவன் விதைக்க போகிறான். அந்த விதை எப்படி? இப்போ நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க, வார்த்தை விதைக்கப்படுகிறது. ஆனா பலன் என்ன என்பது நமக்கு தெரியல. இங்க சொல்லப்படுகிறது தான் அதுக்கு பலன். ஆண்டவர் உவமையா சொல்கிறார். இங்க வார்த்தைகள் இப்ப சொல்லப்படுகிறது. இப்ப எத்தனை பேர் நீங்க வார்த்தையை கவனிக்கிறீங்க? இல்ல வார்த்தையை கவனிக்கிற மாதிரி வேற ஒண்ணு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படி இருந்தீங்கன்னா வார்த்தை உங்களுக்குள்ள என்ன பண்ணாது? கிரியை செய்யாது. ஆமா, பலன் தராது. ஆலயத்துல வந்தா தூங்கக்கூடாது, ஆலயத்துல வந்தா பேசக்கூடாது, ஆலயத்துல வந்தா வேற சிந்தனை இருக்கக்கூடாது. அதுவும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு விதைக்கப்படும் போது நீங்க கவனமாய் அதை கவனிக்கணும். பிசாசானவன் அந்த கவனத்தை திசை திருப்பும், ஏதோ ஒரு விதத்துல திசை திருப்பும். ஏன்னா வார்த்தை உங்களை செம்மைப்படுத்தி விடும். செம்மைப்படுத்தினா பிசாசு உங்களோட இருக்க முடியாது, ஓடி போவான். அப்ப வார்த்தையை கவனிக்கும் போது ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க கவனிக்கணும். நீங்க என்ன நடக்குது? சில விதை வழி அருகே விழுந்தது. இதையெல்லாம் ஒரே இடத்துல விழுகிறது அல்ல. இங்க அப்படிதான் இருக்கீங்க. வழி அருகே விதைக்கப்படுகிறது. இரண்டாவது கற்பாறைகளில் உழுது. மூணாவது முள்ளுள்ள இடங்களில் இருந்து. நாலாவது நாலு விதமான நிலை. இன்னைக்கு அப்படிதான் நாம் உட்கார்ந்து இருக்கிறோம். யாரு வழி, யாரு பாறை, யார் முள்ளா இருக்கிறீங்க, யாரு நல்ல நிலமா இருக்கிறீங்க. நாலு இடத்துலயும் விழுது. வார்த்தை முழுவதுமாக இப்ப விதைக்கப்படுகிறது. எதற்காக? செம்மைப்படுத்த முடியாது. ஆனா பிசாசு என்ன பண்ணுகிறான்? இதற்கு விடைய சொல்லும் போது நீங்க பாத்தீங்கன்னா 11 வசனத்துல சொல்லுது, பொல்லாங்கன் வந்து வசனத்தை கேட்டும் உணராம இருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தை விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்கிறான். அவன் வழியருகே விதைக்கப்பட்டவன். நீங்க அது எப்படின்னா யாருக்கும் பிரயோஜனம் இல்லை, கேட்கிற உங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. ஆமா, அப்படிதான் இன்னைக்கு உட்கார்ந்து இருக்கிறோம். வழி புல்லாங்கல் யாரு? பிசாசு. ஏன்னா நீங்க செம்மையாக கூடாது, நீங்க நல்வழிப்படக்கூடாது, நீங்கள் பரிசுத்தமாய் மாறக்கூடாது என்பது ரொம்ப உறுதியா இருக்கும். வார்த்தையை கேட்டீங்கன்னா அது உங்களை பரிசுத்தப்படுத்தும். இப்படிதான் நடக்கணும் என்ற வழியை காட்டும். அதனால பிசாசு வழியிலே என்ன பண்ணுவான்? உங்களுக்கு உள்ளே வராது, வரும்போதே என்ன பண்ணுவான்? பிடிக்கிட்டு போயிடுவான். இது யார் செய்யறது? பொல்லாங்க. இரண்டாவது வாசிங்க 20ஆம் வசனம். கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன். இங்க ஒரு சிலர் இருக்கிறோம். எப்படி தெரியுமா? கேட்கிறீங்க வசனத்தை, இப்ப கேட்டுட்டு தான் இருக்கிறீங்க. ஆனா உடனே அதை சந்தோஷத்தோட கேட்க பாஸ்டர் பேசிட்டா இருப்பா, நீ ஆலயத்துக்கு நாம வரோம், ஆலயத்துக்கு இனிமேல் என்ன ஆனாலும் என்ன ஆனாலும் என்ன பண்ண கூடாது, நான் வருவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துருவோம். தீர்மானம் டக்கு டக்கு டக்குன்னு எடுத்துருவோம். ஆனா நடக்குது ஆகியும் தனக்குள்ள என்ன இல்ல, வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் இந்த ஒன்று தீர்மானம் கொஞ்ச நாள் நிறைவேறும். 2 வாரம் வருவோம், 3 வாரம் வருவோம், மறுபடியும் பழைய உருடி கதவை. இல்ல நான் சொல்றது தப்பு இல்லையே, பழமொழிதானே? அது கூட வாசிங்க. வசனத்து நிமித்தம் உபத்திரமும் துன்பமும். ஆனா உங்களுக்கு துன்பத்தினால இடங்களா தெரியல, என்னமோ ஒரு பிரச்சனை உங்ககிட்ட இருக்கு, எனக்கு தெரியல. நான் ரொம்ப யோசிப்பேன், ஏன் நம்ம ஜனங்கள் தொடர்ந்து வரமாட்டாரு? இல்ல இதுல சில யோசனை எனக்கு உண்டு. இல்ல துன்பத்தினால வரணும் அப்படிலாம் கிடையாது. அப்படி பார்த்தா எந்த வாரமும் வர முடியாது, எல்லா வாரமும் நமக்கு துன்பம் உண்டு, அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆளுடைய ஆலயத்தை நம்ம உதாசனப்படுத்தக்கூடாது. ஏன்னா வார்த்தை கேட்கக்கூடாதபடிக்கு என்ன பண்ணுவான்? பிசாசு அதை தடை பண்ணுவான். இங்க என்ன பண்ணுவான்? ஏற்றுக்கொள்ள வைப்பான். ஆனா கொஞ்ச காலத்துல அவன் உங்களை துன்பப்படுத்தி ஆலயத்துக்கு வராம பண்ணிடுவான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். மூணாவது முள்ளுள்ள இடங்களில் வாசிங்க 22. விதைக்கப்பட்டவன் வசனத்தையும் கேட்கிறான், ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருங்கி ஓடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். இது உண்மையான உபத்திரம். எல்லாம் கேட்டு எல்லாம் பொருத்தனை பண்ணி தீர்மானம் பண்ணி உட்கார்ந்துருக்கோம்.
நாம நினைக்காத ஒரு பெரிய பிரச்சனை வரும். இப்போ நமக்குள்ள பிசாசு சொல்லுவான், நீ ஆலயத்துக்கு பொருத்தனை பண்ணிட்டு போனீங்க, தீர்மானத்தோடு போனீங்க, இனிமேல் நான் லீவே போட மாட்டேன், ஆலயத்துக்கு தொடர்ந்து வருவேன்னு சொல்லி வந்தீங்க. என்ன பிரயோஜனம்? இவ்வளவு பெரிய பிரச்சனை, இவ்வளவு பெரிய வியாதி, இவ்வளவு பெரிய இழப்பு, இவ்வளவு பெரிய பற்றாக்குறை, இவ்வளவு பெரிய கஷ்டம் ஆண்டவர் கொடுத்துட்டாரு. நீ அந்த போன ஆசீர்வாதம் இருந்தாங்க, செடி கொடுப்பாருனாரு, பலம் கொடுப்பாருனாரு, மகிமையான இடம் பலம் உள்ளவர், என்ன இவ்வளவு பிரச்சனையை நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி உலக கவலைகளை நீங்க என்ன பண்ணுவோம், உங்களுடைய இருதயத்துக்குள்ள போட்டு உங்களை என்ன பண்ணுவோம், ஆலயத்துக்கு வராம வசனங்கள் விதைக்கப்படாம அவன் என்ன பண்ணிடுவான். இதெல்லாம் நடக்குது. இன்னைக்கு இப்படிதான் திட்டம் உட்கார்ந்து இருக்கிறோம். இங்க மாத்திரமல்ல, எல்லா சபைகளும். ஆனா உண்மையாய் வசனத்தை கேட்கிறவர்கள், நான் அதை வாசிங்க 23 நல்ல நிலையில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் வசனத்தை உணர்ந்து, அந்த வார்த்தை நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கீங்க. எல்லாம் கேட்கிறோம், காது இருந்தா கேட்க. நல்ல கவனிங்க, கண்ணு, மூக்கு, வாய், காது, 4 இருக்குது. இந்த 4ல காதுக்கு ஒரு சிறப்பு உண்டு, தெரியுமா? என்ன சிறப்பு தெரியுங்களா? கண்ணு ஒரு காரியத்தை நீங்க பார்க்க வேண்டாம் நினைச்சா சப்போர்ட் தேவையில்லை, கண்ணை கையை வச்சு மூட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன பண்ணிடலாம்? கண்ணை மூடிடலாம். அப்போ நீங்க ஒரு காட்சியை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. மூக்கு கொஞ்ச நேரம் ஒரு நாக்கு எடுக்குது, மூக்கு அப்படி போடணும் அவசியமே இல்லை. என்ன பண்ணலாம்? முடிந்தவர்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் இல்ல 5-10 போயிட்டீங்கன்னா பாடி ஆயிடுவீங்க, ஜாக்கிரதையா இருக்கு. ஆனா முடியாது, உங்களால மூக்க மூடிட்டு இருக்கலாம், அது பண்ண முடியும். சரிங்க, ஒரு இடத்துல பேசணும், அந்த இடத்துல பேசக்கூடாது, வாயை பொத்த வேண்டிய அவசியமே இல்லை. என்ன பண்ணிடலாம்? கம்முன்னு இருக்கலாம். ஆனா இந்த காது நான் பேசுறத கேட்க கூடாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. இப்போ பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, எனக்கு அது பிடிக்கல, நான் கேட்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் என்ன பண்ண முடியாது, முடியாது. அந்த காதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு, முடியாது. நீங்க எப்படி வேணாலும் வச்சு பாருங்க, நான் பேசுறது உங்க காதுல, அதுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க என்ன பண்ணணும், மூடணும். இல்ல எவ்வளவு சிறப்பு, காதுக்கு அந்த சிறப்பு உண்டு. அதான் சொல்றேன், நீங்க செடி எல்லாமே கேட்கிறோம், ஆனா உணர்வடைகிறீங்களா? வார்த்தைகள் செம்மைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும். அப்ப அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிடைக்கும் போது அது வசனத்தை கேட்கிறவனும் உணர்வுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் அவர் தருவார் என்றார். எடுத்தவனே ஸ்டார்டிங் 30, 60, 100 அப்படி சொல்லல. வசனத்தை ஆண்டவர் சொல்லும்போது எப்படி சொல்றாரு? ஏன்னா நமக்கு எதிர்பார்ப்பு எப்படி அதிகம், ஆண்டவர் எல்லாத்தையும் யோசிப்பார். எடுத்தவனே 30 சொல்லிட்டா, என்னடா நமக்கு 30 கிடைக்குது சொல்லி சோர்ந்துருவாரு. எடுத்தவனே என்ன சொல்லிட்டாரு? 100%. ஆமா, அப்புறம் என்ன பண்றாரு? குறைக்கிறார், 60, 30 குறைக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய ஆலயத்தில் வருவதனாலே தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு விதைக்கப்படுகிறது. அது நல்ல விதமாகிய நம்முடைய இருதயத்திலே அது விதைக்கப்பட்டு கேட்கப்பட்டு உணரப்பட்டு நீங்கள் அது பிற்காலத்திலே 100, 60, 30 வரவேற்கிறார். எதற்கு ஆலயத்தில் வருகிறோம்? என்ன கிடைக்கிற நன்மை? ஆண்டவர் உங்களை வசனத்தின் மூலமாக செம்மைப்படுத்துகிறார். அப்போ முதலாவது ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கிறார், ஆண்டவர் நம்மை செம்மையாக்குகிறார். 3வது கடைசியாக ஆலயத்துக்கு வருவதனால கர்த்தர் நம்மை இது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர். இந்த வார்த்தை செழிப்பு நம்ம விரும்புறோம்ல, ஆசீர்வாதம் உயர்ந்த இடங்களில் எப்படி நிறுத்துவாங்க, உயர்ந்த ஸ்தலங்களில் உங்களை நடக்கப்படுவார். நீ எதிர்பார்க்காத செழிப்பு, எதிர்பாராத ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார். எப்பொழுது? ஆலயத்திலே வந்து அவரை காணணும். ஆலயத்துக்கு வருவது நிமித்தமாகத்தான் உங்களுக்கு ஆசீர்வாதம். தாவீது ராஜா, இதற்கு ஒரு உதாரணம் தாவீது ராஜா தான். யோசிச்சு பாருங்க, தாவீது ராஜா ராஜாவுடைய பிள்ளை அவர் இல்ல, அவர் யாரு? ஆண்டு வைத்தவர். நீங்க வேதத்துல பார்த்தா ஆலயத்தை அதிகமாக வாஞ்சித்த ஒரு தலைவன் உண்டு என்றால் அவர் யாரு? தாவீது. நீங்க அவருடைய சங்கீதமா பாத்தீங்கன்னா, ஐயோ எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா 2 காரியத்தை ரொம்ப அதிகமா சொல்றாரு, ஆலயம் வேதம். இந்த 2 அதிகமாக சொல்லப்படும். ஆலயம் வரும்போது அந்த ஜெபம் வந்துடும். அப்போ தாவீதுடைய ராஜா வாழ்க்கைக்கு காரணம்
ஆலயத்தை நேசித்தான், ஆலயத்தை கனம் பண்ணினான். 1000 நாளை பார்க்கிறோம். உமது பிரகாரங்களில் செல்லும் அந்த ஒரே நாள் என்னுடைய வாழ்விலே நல்ல நாள். நான் ராஜாவாக மணி சூழ்ந்ததல்ல, மகள் சூழ்ந்ததல்ல. என்னுடைய வாழ்க்கையில அவர் சொல்ற நினைச்சு பார்க்க, நான் என்ன சொல்றதுமா என் வாழ்க்கையில நல்ல நாளா அப்படின்னா பல நாட்களை குறித்து வைப்போம் இல்ல. என் திருமண நாள், என் வாழ்க்கையில நல்ல பதவி கிடைத்த நாள், நல்ல ஒரு உயர்வு பெற்ற நாள், நல்ல ஒரு ப்ரமோஷன் பெற்ற நாள், இதெல்லாம் நிறைய காரியங்களை நம்ம வச்சிருப்போம். தாவீது ராஜா சொல்ற என்னுடைய வாழ்க்கையில அதெல்லாம் கிடையாது. நான் என்னைக்கெல்லாம் ஆலயத்துக்கு போய் அன்னைக்கு ஆண்டவரை நான் மகிமைப்படுத்துகிறேனோ அதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில நல்லதான், அதுதான் இந்த சூப்பர் டே அப்படின்னு தாவீது ராஜா சொல்றாரு. அப்போ அந்த செழிப்புக்கு ராஜாவாக மாறினதுக்கு அவங்க ஒரு நிலையிலும் தாவீது நினைச்சு பார்த்ததே கிடையாது. என்னது, நான் ராஜாவாகணும்னு நினைச்சு. ஆண்டவருடைய ஆலயத்தை தாவீது கனம் பண்ணினார், கர்த்தர் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. சவுலை தள்ளி தாவீதை ராஜாவாக ஏற்படுத்த நான் சொல்றது வேதம் சொல்கிறது. ஏன்னா தாவீது ஆலயத்தை கனம் பண்ணினார், ஆலயத்தின் நன்மையை உணர்ந்து கொண்டார். தேவனுடைய வார்த்தை தவறு செய்தார், ராஜாவாக பல தவறுகளை செய்தார், அவர் கற்று மன்னித்தார். இங்க ஆலயத்தில் வந்தா மன்னிப்பு கிடைக்கும். தவறு செய்யாதவர்கள் யார் உண்டு, பாவம் செய்யாதவர்கள் யார் உண்டு? நீங்கள் நானும் அன்றாடம் பாவம் பண்ணி கொண்டிருக்கிறோம், அன்றாடம் தவறு செய்து கொண்டிருக்கிறோம். நான் ஆண்டவரை மன்னித்துக் கொண்டிருக்கிறேன். அந்த ஆலயத்துக்கு வாங்க. உங்களுடைய வழி செம்மையாவது மாத்திரமல்ல, செழிப்பு மாற்றுவார், உங்களை ராஜாவாக மாற்றுவாருங்க. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். உங்களுடைய காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறார், அந்த செழிக்க தருவார். ஆண்டு மாற்றி கொடுத்துட்டார். நம்ம உங்க உயர்ந்த ஸ்தலத்திலே என்ன பண்ணுவார், உட்கார அப்படியே அந்த போய் அழைச்சிட்டு அப்படி உட்கார வைக்க போறாரு, ஜாலியா நடக்க வைக்க போறாரு. ஆண்டவர் அப்படிதான் வாக்கு கொடுக்கிறார். இப்போ தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில அவர் என்ன பண்ணுகிறார், பெரிய செழிப்பு ராஜாவாக. ராஜாவாக பெரிய கஷ்டம் தான் பண்ண, ஆனா கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தரோடு அவன் திடப்படுத்திக் கொண்டு வாழ்க்கையில வந்த எல்லா துன்பங்களையும் அவன் சமாளித்து நடந்தார். ஆண்டவர் ஒருத்தருக்கு சாட்சி கொடுக்கிறார். ஆண்டவர் மனுஷன் சாட்சி கொடுப்பான், தப்பு தப்பா சொல்லுவான், நல்லவனை கெட்டவன் கெட்டவன நல்லவன். ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டாங்க. யோபுவதான் ஆண்டவர் சொன்னார், உன் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவன், கொல்லாமுக்கு எல்லாரையும் சொல்லுறாங்க. ஆனா தாவீதை பார்த்து சொன்னார், என் இருதயத்துக்கு எப்படிங்க சொல்ல முடியும்? என்னை பார்த்து உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரா? ஏன்னா ஆலயத்திலே அவ்வளவு பெரிய வாஞ்சி உடையவனாக இருக்கிறத பாருங்க. அப்போ அவருடைய ஆலயத்துக்கு வருவதனால நமக்கு கிடைக்கிற 3 நன்மைகள். கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறார், கர்த்தர் நம்மை செம்மையாக்குகிறார், கர்த்தர் நம்மை செழிப்பார், ஆசீர்வாதத்தினால் நடக்கிறார். ஆலயத்தில் நம்ம கண்டிப்பா ஒருத்தர் என்ன ஆனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு நான் தலையே போனார். அப்ப தீர்மானம் எடுங்க, எடுத்து வாங்க முடியும். கர்த்தர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வார ஆசீர்வாதம் நமக்கு 3 விதமான ஆசீர்வாதத்தை தருவதாக வாக்கு கொடுத்தார். கர்த்தர் பெலனாயிருப்பார், மான்கால்களை நமக்கு தருவார், உயர்மையான உயர்விலே நடத்துவார். அதற்கு நாம் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். மகிழ்ச்சி எங்க கிடைக்கும்? ஆலயத்தில் கிடைக்கும். ஆலயத்துக்கு வருவதனாலே நடத்தக்கூடிய நன்மை, கர்த்தர் செவி கொடுப்பார், கர்த்தர் செம்மைப்படுத்துவார், கர்த்தர் செழிப்பாக்குவார். தேவனுடைய ஆசீர்வாதங்களை முழுவதுமாக பெற தேவனுடைய ஆலயத்தை நாடுவோம், ஆலயத்தை மகிமைப்படுத்துவோம், ஆலயத்தை கனப்படுத்துவோம். இந்த ஆலயம் என்பது தேவன் தங்குமிடம். அது தேவன் இருக்கிற இந்த இடத்தை நீங்கள் காணப்படும்போது கர்த்தர்களை காணப்படுவார். ஆகவே அதுமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து, கர்த்தர் உங்களையும் குடும்பங்களையும் தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் உங்களை